எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி தினம் ஒரு சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா, லெமன் ரைஸ் அந்த பண்ணுறதுக்குரிய சாரும் லெமன் ரைஸும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் நிறைய ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டே. நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா அது பொரிய விடணும். பொரிஞ்சதுக்கப்புறம் குழம்பு கடலைப்பருப்பு இருக்குல்ல, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது நல்லா பொரியவும் ஒரே ஒரு வத்தலை 4 கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் பொரியவும் ஒரு கொத்து கருவேப்பிலை, சாப்பிட்ற கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு அதை போட்டு நல்லா வறுத்துட்டு, அந்த லெமன் ரைஸ் வந்து எல்லோ கலரில் வர்றதுக்காக கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு, அந்த கடலைப்பருப்பு நல்லா வறுபடும். அந்த சவுண்டு கேட்கவும் நான் ஆல்ரெடி எலுமிச்சம்பழ சாறை நல்லா புழிஞ்சு கொஞ்சோண்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சிட்டேன். அதை அப்படியே அந்த மிக்ஸில் ஊற்றி கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டால் கசந்துரும். இதில் மெயின் பாயிண்ட்டே கொதிக்க விடக்கூடாது. சாப்பாடை நல்லா ஃபேன் கடியில் ஆற வச்சுட்டு, இப்போ 1 மணிக்கு சாப்பிட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 11 மணி 10:30க்கெலாம் அந்த மிக்ஸை ஊற்றி நல்லா பிரட்டி ஊற வச்சுருங்க. 1 மணிக்கு சாப்பிடும்போது நல்லா புளிப்போடு அந்த கடலைப்பருப்பு ஒரு பைட்டுக்கும் வரும். க்ரன்ச்சியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.